போர் பதற்றம் பீடித்திருக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இதுவரை 2.28 லட்சம் இந்தியர்கள் மீட்கப்பட்டு பத்திரமாக இந்தியா வந்துள்ளனர் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது மத்திய வெளியுறவுத்துறை. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இந்தியர்கள் பற்றி வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? விரிவாக பதிவு பண்ணுங்க. மத்திய கிழக்கு பகுதியில் போர் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை போர் சூழப்பட்ட பிராந்தியத்திலிருந்து இந்தியாவிற்கு 2,28,000 இந்தியர்கள் பத்திரமாக நாடு திரும்பி இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெய், எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு, மேற்காசிய பிராந்திய நிலவரம் ஆகியவை குறித்து ஒவ்வொரு நாளும் மத்திய வெளியுறவு அமைச்சகம், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் பெட்ரோலிய அமைச்சகம் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அன்றாட நிலவரத்தை தெரிவித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் இன்று கூட்டாக நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது நாட்டில் போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது. அதே போல நமது பெட்ரோல் நிலையங்கள் அனைத்தும் வழக்கம் போலவே இயங்கி வருகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு திறனோடு இயங்கி வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெட்ரோல் நிலையத்திலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடோ அல்லது எரிவாயு தட்டுப்பாடு குறித்த தகவலோ இதுவரை எங்குமே பதிவாகவில்லை. எனவே பொதுமக்கள் பதற்றமோ பீதியோ அடைய வேண்டாம். பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி முன்பாக பொதுமக்கள் யாரும் வரிசையில் சென்று காத்திருக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளும் மீண்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்று முன்தினம் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து ஷிவாலிக், நந்தாதேவி என்ற 2 கப்பல்கள் இந்தியா நோக்கி புறப்பட்டன. அதில் ஷிவாலிக் என்ற எல்பிஜி சிலிண்டர்களை ஏற்றி கொண்டு வருகின்ற கப்பல் முந்த்ரா துறைமுகத்தை இன்று மாலை 5 மணிக்கு வந்தடைய இருப்பதாகவும் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கடந்த மார்ச் 14ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து புறப்பட்ட ஜட் லாட்கி என்ற ஒரு இந்திய கச்சா எண்ணெய் கப்பல் சுமார் 81,000 டன் முர்பான் கச்சா எண்ணெயை ஏற்றுக்கொண்டு இந்தியாவை நோக்கி பாதுகாப்பாக வந்து கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மொத்தம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் மொத்தம் 25 இந்திய கப்பல்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தன. அவற்றில் 3 பத்திரமாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியாவை நோக்கி வந்துவிட்டது. இன்னும் எஞ்சியுள்ள 22 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அனைத்து மாலுமிகள், கப்பல் பணியாளர்கள் உட்பட இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்கள். நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்றும், போர் பாதித்த பகுதியிலிருந்து தற்போது வரை இந்தியாவிற்கு 2,28,000 இந்தியர்கள் பத்திரமாக திரும்பி இருப்பதாகவும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.